पैर करके बैठ जाइए। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். देखो आज का दिन जगह में आपको यीशु मसीह के नाम से शुभकामना देता हूँ। மீண்டுமாய் நம்ம அந்த வசனத்தை வாசிப்போம். वापस से वचन का हम पढ़ेंगे। எசேக்கியேல் 28:13 நாம் மீண்டுமாய் வாசிப்போம். देखो एजेकियेल की किताब में 28 में 13 वचन पढ़ेंगे। நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்மி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாக்கியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருக்கிறது. தலையில பார்த்து நாம் செழிப்போம். அன்பு திருவிழா நல்லாண்டே கொடாமல் நன்றி. இந்த நாளிலுமாய் ஆண்டவரே ஆராதிக்க திரும்ப செய்தி பாடல் மூலியமாக ஆண்டவரே காணிக்கைகள் மூலியமாக சாட்சிகள் மூலியமாக ஆராதிக்க உதவி செய்கிறார். நாளில் வேத வார்த்தை மூலமே எங்களோடு கூட பேசின நாமத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के पवित्र नाम की महिमा हो। நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். आज के दिन इस जगह पे आप यीशु मसीह के नाम से शुभकामना देता हूँ। சந்தோஷமா இருக்கிறீங்களா? आप सब खुश हो ना? வசனத்தை தியானிப்போமா? वचन हम ध्यान करेंगे। கரங்களை உயர்த்தி நல்லா முண்டு விடாதீங்க சொல்லலாம். देखो हाथों को उठा के 3 बार हम हालेलुया बोलेंगे। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीर्वाद करे। நம்ம தொடர்ந்து சில நாட்களாக இந்த எசேக்கியேல் 28:13 நம்ம தியானித்து வருகிறோம். देखो हम लगातार एजेकियेल की किताब 28-13 वचन हम ध्यान करते हुए आ रहे हैं। இதுல வந்து லூசிபர் என்ற தேவதூதனை தேவன் எப்படியெல்லாம் அலங்கரித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். देखो इस जगह में हम देखें परमेश्वर ने लूसीफर को किस तरीके से रूप से बनाया हम ध्यान करते हुए आ रहे பல हैं। விதமான விலை உயர்ந்த கற்களினால தேவன் அவனை அலங்கரித்திருந்தார். देखो बहुमूल्य पत्थरों से परमेश्वर ने उसको अलंकार किया था लूसीफर को। பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகல விதமான ரத்தினங்களான தேவன் அவனை அலங்கரித்திருந்தார். देखो आभूषण मानी के पतरा हीरे विदित सोनामानी मानी ये सब नीलमानी मरकता लाल सब मोती के मानी और सोने के और उससे सब परमेश्वर ने उसको बनाया। அதனால அதே போல பார்த்து பொன்னினால வந்து அவனை மூடி இருந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. देखो सोने के द्वारा उसको स्वरूप दिया हुआ था। அதனால அந்த பொன்னை குறித்து தான் நம்ம என்ன செய்கிறோம்? நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். देखो सोने के बारे में हम ध्यान कर रहे हैं। இந்த சுருக்கமா நம்ம பார்க்கும்போது தங்கம் பொன் எதை குறிக்கிறது என்று சொல்லி நம்ம கடந்த வாரத்துல நம்ம தியானித்தோம். देखो सोना किसको तुलना करता है उसके बारे में हमने ध्यान किया था। அது விலை உயர்ந்தது என்று சொல்லி நம்ம தியானித்தோம். वो मूल्य है उसके बारे में हमने ध्यान किए थे। அதே போல அந்த பொன் வந்து சுத்திகரிப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ये जो सोना है ये शुद्धिकरण के लिए भी उपयोग किया जाता है। பொன் வந்து சுத்திகரிக்கப்படுகிறது. சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் அதை என்ன செய்யறாங்க? ஆபரணமாக அதை பயன்படுத்துகிறார்கள். देखो सोना को भी शुद्धिकरण किया जाता है उसके बाद ही ऑर्नामेंट्स में उपयोग किया जाता है। என்று சொல்லி இரண்டு குறிப்புகளை போன வாரத்துல நம்ம பார்த்தோம். देखो पिछले हफ्ते दो भाग के बारे में हमने ध्यान किया था। அதை தொடர்ந்து மூன்றாவது நம்ம பார்க்க போகிறோம். அது மூன்றாவது மகிமைக்கு ஒரு ஒப்பனையா இருக்கிறது இந்த தங்கம் என்று சொல்லி நாம பார்க்க देखो இருக்கிறோம். तीसरा हम जो तुलना करेंगे महिमा का ये सोना है ऐसा हम कह सकते हैं। ஆகையால மகிமை என்றால் என்ன? மகிமை ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. देखो महिमा का मतलब है एक उच्च लेवल वाला जीवन कहा जाता है। மனிதர்கள் வந்து பணத்தை முதலீடு செய்து இந்த தங்கத்தை என்ன செய்றாங்க? சேர்த்து பாதுகாத்து வைக்கிறார்கள் என்று நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். देखो मनुष्य क्या करते हैं इसको इन्वेस्ट करके सोने को लेके और लोग अच्छी जगह पे रख देते हैं। ஆகையால மகிமை என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் ஆழமான ஆன்மீக பொருட்களோ உள்ளது பிரியமானவர்களே. देखो महिमा का भी अर्थ है एकदम गहराई का भी अर्थ कहा जाता है। ஆகையால வந்து மகிமைக்கு இந்த பொன்னை மகிமைக்கு ஒப்பிடப்படுகிறது. देखो महिमा एक सोने से तुलना किया जाता है। ஆகையால இது ஒரு பெருமையை வந்து மகிமை என்பது பார்க்கும்போது ஒரு பெருமை அல்லது சொன்னா அது ஒரு பிளஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மேன்மையான காரியத்துக்கு
ஒப்பிடப்படுகிறது. देखो इस जो महिमा है वो घमंड की कार्य भी कहा जाता है. மகிமை என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அது ஒரு மேன்மையான ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. देखो एक महिमा का मतलब क्या है? सोने से जो तुलना करते हैं घमंड की कार्य आती है. அதனால் சிறப்பு என்ற வார்த்தையும் அதுக்கு நாம பொருத்தலாம். देखो एक सोने के कार्य से तुलना कर सकते हैं. மகத்துவமானது என்ற ஒரு வார்த்தையும் உண்டு. देखो महत्व का जो वचन भी कहा जाता है. பிரகாசம் என்ற வார்த்தையும் உண்டு. देखो प्रकाशित भी कहा जाता है. அதேபோல கண்ணியம் என்ற வார்த்தையும் உண்டு. देखो गण्य भी कहा जाता है. உயர்ந்த ஒரு நிலை என்று கூட நாம சொல்லலாம். देखो उच्च स्तर में भी कहा जाता है. ஆகையால இந்த மகிமைக்கு பல விதமான இப்படிப்பட்ட வார்த்தைகள் உண்டு. देखो महिमा का अनेक वचन कहा जाता है. ஆனா வேதத்துல நம்ம மகிமை என்று நம்ம பார்க்கும்போது देखो बाइबल वचन का जो महिमा जो देखते हैं பெரும்பாலும் தேவனுடைய பரிசுத்தமான பிரசன்னத்தை குறிக்கிறது. देखो परमेश्वर की उपस्थिति को कहा जाता है. வல்லமையை குறிக்கிறது. सामर्थ्य को कहा जाता है. மற்றும் பிரகாசமான சுவிசேஷம் என்பதையும் குறிக்கிறது. देखो प्रकाश जो परमेश्वर की सुसमाचार को भी कहा जाता है. தேவனுடைய மகிமை என்பது परमेश्वर की महिमा அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. देखो परमेश्वर कौन है उसको प्रकाशित कहा जाता है. தேவனுடைய மகிமை என்பது தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு ஒளியாய் காணப்படுகிறது. देखो जो महिमा जो परमेश्वर खुद प्रकाशित अपने आप को करते हैं वो महिमा कहा जाता है. அது மனிதன் கொடுக்கும் கீர்த்தி அல்ல. देखो महिमा जो मनुष्य देते हैं वो आदर महिमा नहीं. அது தேவனுடைய ஒரு இயல்பான ஒரு மகத்துவமான ஒரு குணாதிசயங்களை குறிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. देखो महिमा जो परमेश्वर जो देते हैं महिमा आदर की कार्य है वो. நம்ம வேதத்துல சங்கீதத்துல நாம் பார்க்கும்போது देखो बाइबल वचन भजन संहिता में हम देखते हैं. சங்கீதம் 19:1 நாம வாசித்து பார்த்தோம்னா அது தெரியும். देखो भजन संहिता 19 में हम पढ़ेंगे तो उसमें पता चलेगा हमें. யாரா ஒருத்தர் வாசிங்க. कोई एक जन पढ़िएगा. Psalms 19 verse 1. देखो भजन संहिता 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. இந்தியில படிங்க. आकाश परमेश्वर की महिमा का वर्णन कर रहा है और आकाश मंडल उसकी हस्तकला को प्रकट कर रहा है. ஆகையால வானங்களை பார்க்கும்போது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி அங்க சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. देखो आकाश परमेश्वर की महिमा करते वाणी कर रही है ऐसा कहा जाता है. அந்த வானத்தை பார்க்கும்போது தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவர் எவ்வளவு மகத்துவமானவர் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். जब आकाश को हम देखते हैं तो परमेश्वर कितना सर्वशक्तिमान है और कितना सामर्थ्य हम समझ सकते हैं. வானத்திலே எத்தனை கிரகங்களை தேவன் வைத்திருக்கிறார். देखो आकाश में कितने ग्रह को रखा है. எத்தனையோ நட்சத்திரங்களை வைத்திருக்கிறார். कितने सितारे तारों को रखे हैं. சந்திரனை வைத்திருக்கிறார். देखो सूर्य चंद्र को रखा है. மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். कितने बड़ी-बड़ी कार्यों को रखा है. ஆகையால் தான் சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்றார் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. इसलिए भजन संहिता में कहते हैं आकाश परमेश्वर की महिमा वर्णन कर रही है. வானத்தை பார்க்கும்போதெல்லாம் நம்ம தேவனுடைய மகிமை நமக்கு ஞாபகம் வர வேண்டும். देखो आकाश को जब देखें तो परमेश्वर की महिमा को याद आना चाहिए. இன்னொரு வசனம் நாம் வாசிக்கலாம். एक और वचन हम पढ़ेंगे. யோவான் 1:14 வாசிப்போம். जॉन की किताब 1:14 पढ़ेंगे. அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக மகிமையாகவே இருந்தது என்று சொல்லி யோவான் சாட்சி சொல்றார். और वचन के अंदर हुआ है अनुग्रह और सच्चाई से परिपूर्ण होकर हमारे बीच में फैले हैं कि और हम ना उसके ऐसे महिमा देखे जिस पिता के एकम की ही महिमा है. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. इधर प्रभु यीशु मसीह के बारे में कहा जाता है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருந்தாரு. देखो प्रभु यीशु मसीह वचन में थे. அந்த வார்த்தை மாம்சமாகி देखो वचन शरीर में आके கிருபையினால சத்தியத்தினால நிறைந்தவராய் देखो अनुग्रह और सत्य से भरकर நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. हमारे अंदर निवास करते ऐसा वचन कहा जाता है. அவருடைய மகிமை எப்படிப்பட்டது என்று நாங்கள் கண்டோம் என்று யோவான் கூட இருந்த இயேசுவான மார்பிலே சார்ந்து கொண்டதை யோவான் சாட்சி சொல்றார். देखो इस जगह पे जो योना जो प्रभु को चेला था वो देख के ऐसा गवाही देते हैं. அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லி சொல்றார். देखो एक लौता पिता परमेश्वर की जो महिमा थी उसको ही कहा गया है
कर பிதாவானவருக்கு என்று ஒரு மகிமை இருக்கிறது. देखो पिता परमेश्वर की महिमा है, இந்த இயேசுவானவருக்கு என்று ஒரு மகிமை இருக்கிறது. देखो यीशु मसीह का भी एक महिमा है। அந்த இயேசுவோட மகிமை வந்து பிதாவுடைய மகிமைக்கு ஈக்குவலாகவே இருந்தது என்று சொல்லி, சமமாகவே இருந்தது என்று சொல்லி சொல்றார். देखो पिता परमेश्वर की महिमा और प्रभु यीशु मसीह की महिमा एक समान थी, इधर ऐसा कहते ही होगा। இது ஒரு ஆன்மீக விளக்கத்தை நம்ம பார்ப்போமானால், देखो इसमें हम ये जो कहते हैं उसका हम देखते हैं तो ஆவிக்குரிய விளக்கம் आत्मिक कार्य में देखे तो தேவனுடைய மகிமை நம்மை மாற்றும் என்று சொல்லி நாம देखो பார்க்கிறோம். परमेश्वर की महिमा हमें बदलती है। தேவனுடைய மகிமை இறங்கி வரும்போது परमेश्वर की महिमा जब उतर आएगी तो மனிதர்களை அது மாற்றும். देखो मनुष्य को बदलेगा, அவங்க குணாதிசயங்களை उसके மாற்றும். गुण को बदलेगा, வேற மனிதர்களாய் वो மாறிவிடுகிறார். अलग मनुष्य बन जाते हैं। அந்த தேவனுடைய மகிமை வந்து இயேசுவானவருக்குள்ள இருந்தது. देखो वो महिमा प्रभु यीशु मसीह के अंदर था। இயேசுவானவருக்குள்ள இருந்த மகிமையானது ஜனங்களை மாற்றிக் கொண்டிருந்தது. देखो यीशु मसीह का जो महिमा लोगों को बदलता था। இரண்டாவது பார்க்கும்போது மகிமை இருக்கும் இடத்தில் இருள் ஒருபோதும் தங்காது. देखो महिमा की जगह पे अंधकार नहीं रहेगा। மகிமை இருக்கிற இடத்துல என்னாவது இருள் வந்து தங்காது. देखो महिमा की जगह पे अंधकार नहीं रहेगी। தமிழ்ல வால்யூம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம். மகிமை இருக்கிற இடத்துல வந்து என்ன செய்யாது, இருள் தங்காது. அங்க பிரகாசம் வெளிச்சம் தான் காணப்படும். देखो महिमा के जगह पे अंधकार नहीं रहेगी, प्रकाश की वहां दिखाई पड़ेगी। மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், तीसरा हम देखते हैं மனிதனின் வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவே படைக்கப்பட்டது. देखो मनुष्य के जीवन में महिमा को क्यों रखा हुआ है, महिमा के लिए रखा हुआ है। ஆண்டவர் ஏன் நம்ம படைத்தார்? क्यों परमेश्वर ने हमें बनाया? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று. देखो परमेश्वर के नाम की महिमा करने के लिए, சாட்சி சொல்றது மூலமா ஆண்டவர் நாமம் மகிமைப்படுகிறது. देखो गवाही देने के द्वारा परमेश्वर की महिमा होती है। சுவிசேஷம் சொல்வதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. परमेश्वर के सुसमाचार बोलते तब महिमा होती है। நாம நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல ஒரு சாட்சியுள்ள நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அதன் மூலமா தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. देखो हम गवाही के जीवन हम जब बिताते तो उनके द्वारा भी परमेश्वर के नाम की महिमा होती है। நாம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்போது அதன் மூலமா தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. देखो हम जब पवित्रता से जीवन को बिताते तो परमेश्वर के नाम की महिमा होती है। சொல்லப்போனா நம்ம பேசும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. देखो जब हम बात करते तभी परमेश्वर के नाम की महिमा நம்முடைய होती है। நடக்கையிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. तो हमारे चाल चलने में परमेश्वर के नाम की महिमा होती है। அப்போ தேவன் நம்மை படைத்தது நோக்கம் வந்து நாம செய்கிற வந்து ஒவ்வொரு செயல்களின் மூலமாகவோ அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக தான் அவர் நம்மை படைத்திருக்கிறார். देखो हमें बनाने के लिए नहीं उद्देश्य कि हमारे द्वारा परमेश्वर के नाम की महिमा हो, उसके लिए ஒரு செல்போன் தயார் பண்ணாங்கன்னா வந்து இதை உண்டாக்கி இருக்கிறாங்கன்னு சொன்னா இதை கண்டுபிடிச்சுக்கிறாங்கன்னா ஒரு நோக்கம் இருக்கிறது. देखो सेलफोन को बनाया तो इसको बनाने वाले का एक उद्देश्य है। தூரத்துல உள்ளவங்களோட பேசலாம். देखो दूर रहते उनसे बात कर सकते இதுல हैं। பல விதமான ஃபியூச்சர் அடங்கி வச்சிருக்கிறாங்க. देखो अनेक फीचर रखा हुआ है। இதை வாங்கும் போதே இதுக்குள்ள ஃபியூச்சர் எல்லாம் நம்ம பார்த்து இதெல்லாம் நமக்கு வந்துட்டு பொருந்தமா அல்லது வந்து ரொம்ப நல்லா இருக்கா பயன்படுத்தணும் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வாங்குறோம். देखो जब फोन लेते हैं तो फीचर्स में अच्छा है तभी हम लेते हैं। அதே போல ஆண்டவர் நம்மை உண்டாக்கும் பொழுதும் परमेश्वर हमें जो बनाते वक्त அவருக்கு பிரயோஜனமா இருக்கும்படி அவருடைய நாமம் மகிமைப்படும்படி தான் ஆண்டவர் நம்மை எல்லா ஃபியூச்சர் எல்லாம் வச்சு தான் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். परमेश्वर हमें जो बनाने वक्त उनकी फीचर्स में रख के हमें बनाया है। அதை விட்டுட்டு நம்ம வேற வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாது. देखो वो सब छोड़ के दूसरा काम करेंगे तो परमेश्वर की नाम की महिमा नहीं होगी हमारे द्वारा। நம்மை ஆண்டவர் அடிமைப்படுத்துவது கிடையாது. देखो परमेश्वर हमें गुलामी करने के लिए நமக்கு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். स्वतंत्र दिए हुए हैं। நம்ம நல்லதையும் தெரிந்து கொள்ளலாம் கெட்டதையும் தெரிந்து கொள்ளலாம். देखो हमको बुरा भी जानना है, अच्छा भी जानना है। ஆனா நம்ம நல்லதை தெரிந்து கொள்ளணும். நம்ம மூலியமா தேவனுடைய நாமம் மகிமைப்படணும்னு ஆண்டவர் விரும்புறார். देखो हमें अच्छा ही जानना है और हमारे द्वारा परमेश्वर की नाम की महिमा होनी चाहिए। அதனால வந்துட்டு ஆவிக்குரிய விளக்கம் பார்க்கும்போது மகிமை என்பது மனிதர்களை மாற்றக்கூடியதா இருக்கிறது. देखो आत्मिक समाज में देखें तो महिमा क्या है, मनुष्य को बदलता है। இரண்டாவது மகிமை இருக்கும் இடத்துல வந்து இருள் தங்காது. दूसरा जो महिमा के जगह पे अंधकार नहीं रहता है। இருள் என்று சொல்லி பலவிதமான இருள் இருக்கு. देखो अंधकार का मतलब अनेक प्रकार के अंधकार है। அறியாமை என்கிற இருளும் இருக்கு. देखो नाथ दिखने वाली अंधकार है। பாவம் என்ற இருளும் देखो இருக்கு. पाप का भी अंधकार है। இப்படிப்பட்ட ஆண்டவரை அறியாத வந்து இருக்கிறது கூட ஒரு இருள் தான். देखो परमेश्वर को ना जानते हो वो भी एक अंधकार है। நம்ம ஆலயத்துக்கு வந்தோம் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை, சத்தியத்தை இன்னும் அறியவில்லை, தேவனுடைய சிஸ்டத்தை நம்ம இன்னும் அறியலன்னு சொன்னா இருள் நமக்குள்ள குடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி அர்த்தம். देखो हम कलीसिया में आते परमेश्वर को जानते नहीं है, परमेश्वर की सिस्टम को नहीं जानते तो भी वो अंधकार कहा जाता நம்ம है। ஆலயத்துல வந்து ஆராதிக்கும் போது देखो कलीसिया में क्या அந்த होता है, தேவனுடைய மகிமை நம்ம மேல இறங்கி வரும். देखो परमेश्वर की महिमा उतर आएगी। அந்த அறியாமை என்கிற இருள் நமக்குள்ள இருந்து நீங்கி போயிடும். देखो परमेश्वर को ना जानते हो अंधकार हमारे अंदर से आ जाएगी। அப்பதான் நம்ம
ரொம்ப எக்ஸைட்மென்ட் பண்ணி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். पूरे उत्साह के साथ हम परमेश्वर की आराधना करेंगे, ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுகிறோம், परमेश्वर की उपस्थिति ஆண்டவரே में நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, आप ही काम के நீங்க परमेश्वर, பெரியவர் ஆண்டவரே, आप बड़े हो நீங்க வல்லவர் ஆண்டவரே. आप सामर्थ्य அப்போ परमेश्वर। இருள் நீங்கின பிறகுதான் இப்படிப்பட்ட உண்மையான ஆராதனை நமக்குள்ள கடந்து வருகிறது. जब अंधकार जब हटता है तभी सच्ची आराधना हमारे अंदर से आती है। மூன்றாவது பார்க்கிறோம், மனிதனை தேவன் உண்டாக்கினதே அவருடைய நாம மகிமைக்காக தான். देखो मनुष्य को बनाने के कारण क्या है? परमेश्वर की नाम की महिमा करने के लिए। பாருங்க, இப்ப கார் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல வந்து கார் எல்லாம் தயார் பண்றாங்க. पूरा कार अभी देखो तो एडवांस लेवल में सब तैयार करते அந்த हैं। கார் நேசிக்கிறவங்க ரோட்ல போகும்போது ஒரு அட்ராக்டிவா இருக்கும். देखो वो कार जो प्रिय रहते हैं और जब जाती है तो बहुत अट्रैक्टिव रहता அதனுடைய है। டிசைன், அதனுடைய எல்லா காரியங்களை பார்க்கும்போது ஆச்சரியம், எந்த கம்பெனி கார் இது? देखो कार को देखिए कौन सी कार की डिजाइन देखिए कौन सी कंपनी की कार है। அந்த கம்பெனில இவ்வளவு நல்லா வந்து கார் தயார் பண்ணி இருக்காங்க. देखो कंपनी वाले ने कितना अच्छा गाड़ी तैयार किया है। பார்க்கும்போது அந்த கம்பெனி குறித்ததாக ஒரு மேன்மையான எண்ணம் உண்டாகிறது. देखो कंपनी के बारे में एक अच्छा विचार आती है। அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி அதுக்குள்ள என்னென்ன ஃபீச்சர்லாம் வச்சுக்கிறாங்க போய் பார்க்கணும். देखो कंपनी में क्लिक करके उसके अंदर क्या क्या फीचर सब देखते हैं। நம்ம விருப்பமா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும்போது என்ன செய்யறோம், அதை வாங்க வந்து முற்படுகிறோம். देखो हमें पसंद होता है हम क्या करते हैं, अट्रैक्टिव रहता है हम लेने के लिए कोशिश करते हैं। அதே போல நம்மையும் பார்க்கும்போது ஜனங்கள் ஆச்சரியப்பட வேண்டும். देखो ऐसे हमें देख के सारे लोग आश्चर्य होनी चाहिए। நமக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா நற்குணங்களாக எல்லா ஃபியூச்சரை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். देखो हमारे अंदर जो अच्छे गुण को देख के सारे लोग आश्चर्य होनी चाहिए। ஜனங்களுக்கு ஒரு அட்ராக்டிவா இருக்க வேண்டும். देखो लोगों के बीच में अट्रैक्टिव होनी चाहिए। நம்ம பார்க்கும்போது என்ன வந்து ஜனங்கள் பிரமித்து போகத்தக்கதாக நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய திறமைகள், தாளந்துகள் எல்லாம் பார்த்து ஜனங்கள் பிரமித்து போறாங்க பாருங்க. அதன் மூலமா தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. देखो हमारे जो महिमा रहेगा लोग हमको देख के एकदम प्रमित हो जाएंगे। सब जब करेंगे तो उनके द्वारा भी परमेश्वर के नाम की महिमा होगी। உலகத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு செலிபிரிட்டி எல்லாம் போனாங்கன்னா பயங்கரமா கிரவுட் இருக்கும், அவங்கள பார்க்கணும்னு சொல்லி ஓடி வருவாங்க. देखो संसार में देखो सेलिब्रिटी रहेंगे तो उनको देखने के लिए क्राउड रहती है। அது உலக பிரகாரமான மகிமை. देखो संसार की महिमा। அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம மேல தேவ மகிமை இருக்குமானா நாம ஒரு பெரிய செலிபிரிட்டி போல இருப்போம், ஜனங்களுக்கு ஒரு அட்ராக்டிவா இருப்போம். देखो परमेश्वर के बच्चे हम परमेश्वर की महिमा अगर हमारे अंदर रहेगी तो हम भी लोगों के बीच में महिमा से अट्रैक्टिव से रहेंगे। ஆகையால நாம வந்து அந்த மகிமை எப்பவுமே நமக்குள்ள இருக்கிறதா, நம்ம மேல இருக்கிறதா என்று சொல்லி அடிக்கடி நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். देखो महिमा हमारे अंदर है क्या नहीं हमें जांच पड़ताल करना है। हमें இந்த மகிமை நமக்குள்ள இருக்கணும்னு சொன்னா महिमा हमारे अंदर रहना हो तो நம்ம என்ன செய்யணும் சொல்லி நீதிமொழிகள் சொல்லப்படுகிறது. हमें क्या करना चाहिए? नीति वचन में कहा गया है। நீதிமொழிகள் 22:4 நாம வாசிப்போம். देखो नीति वचन 5:4 पढ़ेंगे। தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் ஒரு பலன், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. இன்னும் படியே. नम्रता और यहोवा का भय मानना के फल धन्य महिमा और जीवन होता है। சரி, அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது மகிமையான ஒரு வந்துட்டு glorious life என்று சொல்லி சொல்லுவாங்க. देखो इधर देखो तो महिमा की जीवन कहा जाता है। மகிமையான வாழ்க்கை. देखो महिमा का जीवन। அந்த அம்மா என்ன வாழ்க்கை வாழ்றாங்க? மகிமையான வாழ்க்கை. देखो माता जी कैसे जीवन महिमा का जीवन जीते। அந்த ஐயா என்ன வாழ்க்கை வாழ்றாங்க? மகிமையான வாழ்க்கையா? भैया कैसे जीवन जीता? महिमा का जीवन வாழ்ந்தா जीता। அது போல நம்ம வாழணும். जीना है तो उन्हें ऐसे जीना है। என்று சொல்றாங்க பாருங்க. ஒரு மேன்மையான வாழ்க்கை, ஒரு மகிமையான வாழ்க்கை. ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கு glorious life. देखो एकदम अच्छा वाला जीवन और इंग्लिश में क्या कहते हैं? ग्लोरियस लाइफ। ரொம்ப சமாதானமா, மகிழ்ச்சி, ஆசீர்வாதமா காணப்படுவாங்க. पूरा समाधान से अच्छी तरह से चलते हैं लोग। ஐஸ்வர்யமும் இருக்கும் அவங்ககிட்ட, देखो धन संपत्ति भी होगा, அமைதியும் இருக்கும், शांत भी होगा, சமாதானமும் இருக்கும், समाधान भी होगा, பொறுமையும் இருக்கும், धीरज भी होगा, ஒரு நிறைவா காணப்படுவாங்க. परिपूर्ण दिखाई पड़ेंगे। ஒரு நிறைவா அவங்களுக்குள்ள காணப்படுவாங்க. परिपूर्ण दिखाई எந்த पड़ता है। பதட்டம் இருக்காது. उनके फटफट ஒரு வந்து வித்தியாசமா இருப்பாங்க. वो अलग प्रकार से होंगे। அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் சொல்லி தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். इस प्रकार की जीवन जीने के लिए ही परमेश्वर ने हमें चुने हैं। முதல்ல நான் இந்த எலக்ட்ரிக் வேலை எல்லாம் நான் செய்து கொண்டிருந்தேன். पहले मैं इलेक्ट्रिक का काम करता था। இங்கு வருவதற்கு முன்பதாக जब कनिष्ठ सेवकाई से आने से पहले அப்ப வந்து பெரிய வந்துட்டு பெங்களூர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ராம்நகரம் சொல்லி ஒரு இடம் இருக்கு. देखो बेंगलुरु से थोड़ा दूर रामनगर आ लगे। அங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் கட்டுறதுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. देखो 5 स्टार होटल बात रहे तो उधर बांधकाम हो रहा था। அந்த இடத்துல வந்து வேலை கிடைச்சிச்சு. அந்த இடத்துல போய் எலக்ட்ரிக்கல் வந்து கான்ட்ராக்டர் தான் வேலை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். देखो उस जो होटल में जो बांधकाम हो रहा था उसमें इलेक्ट्रिक का काम लेके कॉन्ट्रैक्ट
कॉन्ट्रैक्ट लेके काम कर रहे थे ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் அது. बड़ा प्रोजेक्ट था वो அதனால அந்த வந்துட்டு நாங்க மாதத்துக்கு ஒரு முறையோ 15 நாளைக்கு ஒரு முறை எங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும். देखो महीना में या तो 15 दिन में पेमेंट मिलता है அதை வாங்குறதுக்காக அந்த பில்டர் கிட்ட போகணும். वो लेने के लिए बिल्डर के पास आना पड़ता है அந்த பில்டர் ரொம்ப பெரிய மனுஷன் அவர். तो बिल्डर बहुत बड़ा मनुष्य है அவர் எனக்கு கார்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க இந்த பேமெண்ட் உங்களுக்கு வாங்கணும்னா வீட்டுக்கு வாங்கனாரு. देखो बिल्डर ने कार्ड देके अगर पेमेंट लेना तो घर आना ऐसा बोला हमको எனக்கு அவர் யாருன்னு சொல்லி தெரியாது, பேர் மட்டும் தெரியும். देखो उनके बारे में मैंने बता बट नाम पता था मुझे அவர் வீட்டுக்கு போனா வந்து நல்ல பெரிய ஒரு बंगला देखो இருந்துச்சு. उनके घर के तो बड़े बंगले थे ரொம்ப நல்லா greenery-ஆ இருந்துச்சு. पूरा ग्रीनरी गार्डन था அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள போனோம். उनके घर गए அவங்க வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த ஹால்ல என்ட்ரி ஆகும்போது அவ்வளோ பிளசண்டா இருந்துச்சு அவங்களுக்கு. देखो घर के अंदर हॉल में जैसे एकदम प्लेजेंट एकदम शांत लगा हमें அப்படி பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்டியன் சாங் வந்து ஸ்லோ வந்துட்டு வால்யூம்ல வந்து வச்சிருந்தாங்க, பாட்டு வந்து பாடிட்டு இருக்குது. देखो क्रिश्चियन सॉन्ग एकदम स्लो रखा हुआ था गीत गा रहे हुए थे उधर அவர் அமைதியா உட்கார்ந்துட்டு வந்து வேதத்தை படிச்சிட்டு இருக்கிறார். देखो शांत से बैठ के परमेश्वर के वचन पढ़ रहे थे பெல் அடிச்சிருந்தா எஸ் கமிங் அப்படின்னாரு. देखो बैल मारा यस कमिंग अंदर आओ ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. मैं शॉक हो गया இவர் ஒரு கிறிஸ்தவனா சொல்லி முதல்ல ஷாக் ஆச்சு. ये तो मसीह के हैं मैं शॉक हो गया ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீடு அந்த வந்துட்டு செட்டப் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பிளசண்டா இருந்துச்சு. देखो घर और सब सेटअप देखा बहुत एकदम पीस लगा शांति लगा मुझे வேதத்தை எடுத்து ரொம்ப சமாதானமா வாசிச்சுட்டு இருக்கிறார். देखो बाइबल वचन पढ़ रहे थे समाधान எனக்கு से அவங்க வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணி அவர் அந்த இடத்துல ஹால்ல அது வரைக்கும் வேதத்தை படிச்சிட்டு இருக்கிறார். देखो मैं हॉल में वेट कर रहा तब तक वहां बाइबल वचन पढ़ रहे थे நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் சார், ரொம்ப ஷாக்கா இருக்கேன் அப்படின்னு. देखो सर जी मैं बहुत शॉक हो गया आपको அவங்க देख के உட்கார்ந்து எதை பத்தி ஷாக் ஆவீங்க? देखो किसको देख के शॉक होते हो முதல்ல நீங்க ஒரு கிறிஸ்தவங்களான்னு சொல்லி எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு. देखो पहले आप मसीह के हो पहले मुझे शॉक हुआ ரெண்டாவது உங்க வீடெல்லாம் ரொம்ப பிளசண்டா இருக்கு. देखो आपका घर पूरा समाधान प्रेजेंट लगा मुझे உங்களுடைய எல்லா காரியங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ஷாக்காவே இருக்கு. देखो आपकी कार्य जब मैं देखा तो मुझे बहुत शॉक हो चुका அப்பதான் உட்கார வச்சு அவர் தன்னுடைய சாட்சி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். देखो फिर मुझे बिठा के उनकी गवाही बोले मुझे நான் ஒரு ரோமன் கத்தோலிக்க இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தேன். देखो मैं रोमन कैथोलिक में से उद्धार पाया हूँ நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன். मैं परमेश्वर को जानता हूँ வந்துட்டு எனக்கு வந்து இப்படி வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, அநேக பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்து கொண்டிருக்கிறேன். देखो मुझे काम करने की अवसर नहीं मैं कॉन्ट्रैक्ट लेके काम को करता हूँ देता हूँ அப்ப அவர் வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் குறித்து அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். देखो भाई के जीवन में जो चमत्कार के पर में वो बताते हैं मुझे நான் அநேக பெரிய பெரிய பணக்காரலாம் கூட பார்த்திருக்கிறேன். देखो मैं अनेक बड़े बड़े धनवान को देखा हूँ வசதி மிகுந்தவர்களோட பார்த்திருக்கிறேன். देखो अच्छे धन संपत्ति वाले को देखा हूँ அவங்களுக்கு ஒரு பரபரப்பு காணப்படும், देखो उनका फटफट दिखाई ஒரு पड़ेगी பதட்டம் காணப்படும். देखो एकदम निराशपन से रहेंगे பார்க்கும்போது பயங்கரமா ஒரு பெருமையா இருப்பாங்க. देखो बड़े घमंड से रहेंगे அவங்க ஈஸியா அவங்க பெட்டாய் பேச மாட்டாங்க. देखो एकदम नम्रता से बात நான் அவரை करेंगे பார்க்கும்போது டோட்டலாவே டிஃபரெண்ட் ஆச்சு. அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன், உண்மையாவே ஒரு க்ளோரியஸ் லைஃப் இவர் வாழ்றாரு. देखो जब वो वैसे जब मैं बात करता भी ये महिमा के जीवन बिताते हैं ஒரு तो पता चला மகிமையான வாழ்க்கையை அவர் வாழ்ந்து देखो கொண்டிருக்கிறார். महिमा के जीवन में बिता रहे எந்த हैं பதட்டம் இல்ல, எந்த டென்ஷன் இல்ல, அவ்வளோ சமாதானமா இருக்கிறார் அந்த வீட்டுக்குள்ள. देखो कोई भी डर नहीं था एकदम पूरा एकदम समाधान से उनका घर था இதுதான் ஒரு க்ளோரியஸ் லைஃப். देखो यही महिमा का जीवन அந்த இடத்துல ஐஸ்வர்யமும் இருக்கு, देखो जगह धन संपत्ति भी அந்த थी இடத்துல ஆஸ்தியும் இருக்கு, देखो धन संपत्ति भी है அதே போல தேவ பிரசன்னமும் இருக்கு, परमेश्वर की उपस्थिति भी है தேவ மகிமையும் இருக்கு, परमेश्वर की महिमा भी है கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இருக்கு. परमेश्वर का डर அதே उनके था டோட்டல் பேக்கேஜ் அவர்கிட்ட நான் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் நான். पूरा सब कुछ जो चाहिए वो सब उनके अंदर था அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்யறாரு, ஆங்காங்கே ஊழியத்துக்கெல்லாம் போறாரு. देखो क्या करते हैं गाँव ना जाना वहाँ सेवका योगी वहाँ जाते हैं அவரோட கூட நாம சேர்ந்து ஊழியம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. देखो उनके साथ हमको भी सेवा करने के लिए मौका मिला டோட்டலா ரொம்ப டிஃபரெண்டா இருந்தாரு. देखो टोटली पूरे अलग थे वो அதனால இப்படி ஒரு க்ளோரியஸ் லைஃப இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்க விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். देखो महिमा का जो जीवन है जिधर जितने भी बैठे हैं परमेश्वर देना चाहते हैं நாம நினைக்கிற பணத்தை சம்பாதிச்சுனா நமக்கு அந்த க்ளோரியஸ் லைஃப் கிடைச்சிடும். देखो पैसा खर्च कर देंगे तो महिमा का जीवन मिल जाएगा ऐसा विचार करते हैं ஆனா வேதம் சொல்லுகிறது बाइबल वचन कहती அந்த है க்ளோரியஸ் லைஃப் உனக்கு கிடைக்கணும்னா देखो महिमा का जीवन चाहिए तो வசனம் சொல்ற தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் தான் இந்த க்ளோரியஸ் லைஃப். देखो नम्रता और परमेश्वर का भय जब आएगा तभी ये महिमा का जीवन हमें मिलेगा வசனம் சொல்ற தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும்
மகிமையும் ஜீவனுமா. देखो नम्रता और यहोवा का भय मानने का फल धन महिमा और जीवन होता है. எல்லாத்துக்கும் பார்க்கும்போது ஒரு வந்துட்டு அந்த கம்பெனி எல்லாம் தயார் பண்ணும்போது ஒரு ஃபார்முலா வச்சு தான் பண்ணுவாங்க. देखो जितने भी ये कंपनी करते थे पॉइंट में रख के करते हैं. உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணுமா? देखो आपको धन चाहिए. உங்களுக்கு ग्लोरियस லைஃப் வேணுமா? आपको महिमा का जीवन चाहिए. உங்களுக்கு ஜீவன் ஆயுசு நாட்கள் கூட வேணுமா? आपके आयुष्य जीवन बढ़नी चाहिए. நல்லா வாழ்ந்து சுகமா இருக்கணுமா? देखो जीवन भर अच्छी இந்த तरह रहना है. பேக்கேஜுக்கும் எல்லாம் கிடைக்கணும்னா நம்ம ரெண்டு காரியத்தை தான் செய்யணும் ஆண்டவருக்கு முன்பதாக. देखो ये सब पैकेज है तो परमेश्वर के सामने दो कार्य को करना है. ஒன்று தாழ்மை. एक नम्रता. தாழ்மை சொன்னா அந்த அளவுக்கு தாழ்மை இருக்கு. देखो नम्रता ऐसी नम्रता தேவனுக்கு முன்பதாக தாழ்மையா இருக்கணும். परमेश्वर के सामने नम्रता. மனிதர்களுக்கு முன்பதாக தாழ்மையா இருக்கணும். मनुष्य के सामने भी नम्रता. அப்படி தாழ்மையா இருக்கணும். இரண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா नम्रता से रहना दूसरी கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். परमेश्वर का डर होना चाहिए. பேசுவதில, बात करने में, யோசிப்பதில, विचार करने में, செய்கிற காரியங்கள்ல कार्य करने में கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். परमेश्वर का डर होनी चाहिए. நாம இத மனதில நாம வைத்துக் கொள்ளணும். हमारे माइंड में होनी चाहिए. நமக்கு தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா நம்மை போல ஒரு ஆசீர்வாதப்பட்ட பூமியில இருக்கவே முடியாது. देखो नम्रता परमेश्वर का भय हमारे अंदर होगा तो इससे बढ़कर हम भगवान को ரெண்டு காரியத்தை மட்டும் நீங்க தேடி பிடிச்சு உறுதியா வச்சுக்கிட்டீங்கன்னா देखो दो कार्य को ढूंढ के खोज के आप रख लोगे तो ஐஸ்வர்யத்துக்கு உங்களுக்கு குறைவே இருக்காது. देखो आज जीवन आपको कुछ नहीं कमी नहीं ஆண்டவர் होगी. சொல்றாரு, என் கற்பனைக்கும் கட்டளைக்கும் நீங்க கீழ்ப்படிந்து நடப்பீங்கன்னு சொன்னா உங்களை நான் பாலாக்காம தலையாம நீங்க கீழாம மேலாவீங்க. देखो परमेश्वर का वचन इस तरीके से कि मैंने आज्ञा के प्रतिज्ञा के वचन आप चलोगे तो कुछ नहीं सीख रहोगे आप. நீங்க கடன் வாங்குறவா இல்ல, கடன் கொடுக்கிறவா இருப்பீங்க. देखो कर्ज लोगे नहीं कर्ज दोगे आप. அப்படியே உபாம்ல வாசித்தவங்க பயங்கரமா இருக்கும். देखो उपदेश में जब पढ़ोगे तो எல்லா ஆசீர்வாதம் பூமியில வந்து வானத்தின் கீழே உண்டாகிற எல்லா ஆசீர்வாதம் பூமிக்கு மேல உண்டாகிற எல்லா ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்றேன். देखो आकाश की पृथ्वी में जितनी भी आशीर्वाद है वो सब मैं दूंगा उसमें कहा गया है. நாம இதை விட்டுட்டு என்ன செய்றோம்? எங்கெங்கயோ போறோம், எங்கெங்கயோ அலையறோம். இதை தேடுறதுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஆண்டவருடைய சமூகத்துல தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். देखो हम कहाँ यहाँ ढूंढते जब पैसा ढूंढते परमेश्वर के समूह में ही मिलेगा हमें. வசனம் சொல்லுது, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோட வேதனையை கூட்ட மாட்டார். देखो वचन कहता है परमेश्वर जो आशीर्वाद देते हैं उसमें वेदना नहीं होगी. உங்களுக்கு வருகிற பணத்தினாலும் பொருளினாலும் வேதனை இருக்குதுன்னா அது கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. देखो आपके पास जो आशीर्वाद आते हैं उसके द्वारा वेदना होती है, परमेश्वर के द्वारा आई हुई आशीर्वाद नहीं है. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கும்போது அதை நீங்க பெற்றுக்கொள்வது பதட்டம் இருக்காது. ஒரு அமெரிக்கையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும். देखो परमेश्वर जब आशीर्वाद देंगे तो फटफट नहीं होगी, एकदम शांत वाला आशीर्वाद आप पाओगे. சில நேரத்துல 1ஆம் தேதி ஆச்சுன்னா பதட்டம் ஆயிடும் ஜனங்களுக்கு. देखो 1 तारीख होता है तो डर लगने लगता है. சில பேருக்கு மாத கடைசியில பதட்டம் ஆயிடும். देखो कुछ लोगों को महीने का अंतिम में ஏதோ ஒரு பதட்டம் வாட்டி வதைத்து கொண்டு देखो இருக்கும். कुछ डर उनको एकदम लड़खड़ा देता है. இதெல்லாம் இல்லாம நீங்க சுகமா இருக்கணும்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தாழ்மை இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். देखो ये सब आपको होना चाहिए तो आपका नम्रता कैसा है. பிலிப்பில இயேசுவானவருடைய அந்த தாழ்மை குறித்து 2ஆம் அதிகாரத்துல சொல்றார் பிலிப்பு. देखो फिलिप्पी में दूसरे अध्याय में नम्रता के बारे में कहा क्या है. அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றார் அந்த தாழ்மையை குறித்து. देखो अपॉस्टल पौल फिलिप को लिखते नम्रता के बारे में இயேசுவான பிதாவுக்கு சமமாய் இருப்பதை ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்லப்படுகிறது. देखो उस जगह पे कहते हैं कि परमेश्वर पिता परमेश्वर का इकलौता पुत्र अपने शरीर के रूप में आके आए इधर. இயேசுவான பிதாவுக்கு சமமானவர். देखो पिता परमेश्वर के समान यीशु அதை मसीह. ஒரு கொள்ளையாடின பொருளாக நினைக்கல. देखो वो भी चीज के समान नहीं सोचे. அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்த மனுஷர் சாயலானார். देखो अपने आप को करके नहीं लेकिन अपने मनुष्य के स्वरूप में नम्रता से वो आए. நம்ம எல்லா ஐஸ்வர்ய ஆஸ்தி எல்லாமே இருக்கு. நம்ம எப்படி நடந்து देखो கொள்கிறோம்? हमारे पास धन संपत्ति सब कुछ हम कैसे चलते हैं. அந்நிய ஜனங்கள் மத்தியில நம்ம எப்படி நடந்து देखो கொள்கிறோம்? अन्य मनुष्य से हम कैसे चलते நம்ம हैं. சபையில எப்படி நடந்து हमारे கொள்கிறோம்? कलीसिया में हम कैसे चलते हैं. நம்ம குடும்ப நபர்களிடத்துல எப்படி நடந்து கொள்கிறோம்? हमारे परिवार के कलीसिया से कैसे चलते हैं. சில பேர் சொல்லுவாங்க, அந்த ஐயா எனக்கு ஸ்தோத்திரமே பண்றது இல்ல, देखो कुछ लोग बोलते हैं ये मुझे प्रेज द लॉर्ड नहीं बोलते அந்த அம்மா हैं. எனக்கு ஸ்தோத்திரமே பண்றது இல்ல, देखो बहन मुझे प्रेज द लॉर्ड नहीं बोलते हैं. பார்க்காத மாதிரி போயிடுறாங்க. देखो देखते देखे बिना चले जाते அப்படியே हैं. நம்மை குறித்து யாரும் சாட்சி சொல்லிடக்கூடாது. देखो ऐसा कोई गवाही नहीं बोल देना हमारे எல்லா बारे में. இடத்துல அன்புள்ளவர்களா இருக்கணும். देखो सारे लोग से प्रेम से लेना है, नम्रता से लेना है. நம்ம வார்த்தைகள் கிருபை பொருந்தினதா இருக்க வேண்டும். देखो हम जब बोलते हैं उसमें कृपा वाली वचन होनी चाहिए. அப்போ இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் ஒரு glorious life நம்ம வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து देखो इस கொண்டிருக்கிறார். जगह में जितने
में भी लोग कहते हैं महिमा के जीवन को बिताने के लिए परमेश्वर ने चुने हैं। உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணும், மகிமை வேணும், ஜீவன் வேணும்னா நீங்க உங்களுடைய தாழ்மை எப்படி இருக்குன்னு கால்குலேட் பண்ணுங்க. जब आपको महिमा जीवन और नम्रता चाहिए तो आपका कैसा है नम्रता आप कैलकुलेट करो। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி யோசித்து பாருங்க. देखो परमेश्वर का डर कितना है आप विचार करके देखो। ஆகையால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து நம்மளை ஆசீர்வாதம் உள்ளவர்களா மாற்றும். देखो परमेश्वर का जो डर जो हमारे अंदर रहेगा तो आशीर्वाद से நம்ம எந்த அளவு உயர்த்தப்பட்டவ நம்ம தாழ்மை எவ்வளவு தாழ்மையா இருக்கிறோம் அவ்வளவு உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்போம். देखो हम जितना भी ऊपर रहेंगे जितने नम्रता रहेंगे और बढ़ते जाएंगे। ஆலயத்துல வந்தாப்ப நம்முடைய வெளிப்படையான நம்முடைய தாழ்மை நம்ம வெளிப்படுத்த நாடு முன்பதாக. देखो जब कलीसिया में आते हमारी नम्रता है परमेश्वर के सामने में प्रकट ஆராதனையில நம்முடைய தாழ்மை வெளிப்படணும். देखो आराधना में नम्रता प्रकट करनी है। ஜனங்களிடத்துல பேசுவதில் நம்முடைய தாழ்மை வெளிப்படணும். देखो लोगों से जब बात करते तब नम्रता प्रकट करनी है। நம்முடைய உள்ளால நம்முடைய வார்த்தையால வெளிப்புறத்துல தாழ்மை முழுவதுமாய் நம்மை நிரப்பி देखो இருக்கணும். पूरा हमारे हृदय के अंदर से ही नम्रता दिखाई पड़नी चाहिए। வசனம் சொல்லுகிறது தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான். देखो अपने आप को जो ऊंचा करता है वो नीचा किया जाएगा, जो अपने आप को नीचा करता है वो ऊंचा किया जाएगा। ஆகையால நம்முடைய வந்து ஸ்தாபன தலைவர் பாஸ்டர் ஏ ஸ்டீபன் அவங்களை நினைக்கிறேன். देखो मैं हमारे स्थापन के जो पास्टर ए स्टीफन जी को याद करता हूँ। அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச்சஸ்ட் பர்சனா இருந்தார். वो बहुत धनवान मनुष्य थे, ரொம்ப வசதி மிகுந்தவரா இருந்தார். पूरे धन संपत्ति वाले मनुष्य थे। ஏராளமான ஆலய கட்டடங்கள் அதே போல ஆர்கனைசேஷன்ல ஏராளமான கட்டடங்கள் ஏராளமான வந்து பாத்தீங்கன்னா க்ரோஸ் ஆஃப் மணி வந்து டர்ன்ஓவர் ஆகும். देखो उनके बहुत सारे ब्रांचेस थे, बहुत सारी कलीसिया थे, बहुत सारे टर्नओवर उनके पास आते थे पैसे। நாங்க வந்து கிராமத்துல எல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். देखो हम गांव में सेवकाई तो करते थे। அப்ப நாங்க வந்து பாஸ்டர் பெரிய பாஸ்டர் வரார் அப்படின்னு சொல்லி எல்லா மினரல் வாட்டர் எல்லாம் வந்து பிஸ்லரி வாட்டர் எல்லாம் நாங்க வாங்கி வச்சிருக்கோம். देखो बड़े-बड़े पास्टर जी आने तो मिनरल वाटर, बिस्लरी वाटर बोतल हम लेके रखते थे। அவர் சொன்னார், தம்பி நீங்க எந்த தண்ணி குடிக்கிறீங்க? देखो उन लोग ने पूछा कौन से पानी पीते हो? நாங்க பானையில இருந்து தண்ணி குடிப்போம். देखो हम ये कौन से पानी पीते இந்த தண்ணியை குடியாத காசெல்லாம் செலவு हैं? பண்ணுங்க. देखो मटके में से भी पीते हैं, அந்த தண்ணியை வாங்கி குடிப்பாரு. देखो वो पानी पीते हैं। எங்களோட கூட பாயில உட்காந்துவாரு. देखो हमारे साथ बैठे थे, எங்களோட கூட சாப்பிடுவாரு. हमारे साथ खाते थे। அவர் வீட்டுல இருந்து சமைச்சு கொண்டு வந்து எங்களுக்கு கொடுப்பாரு. देखो उनके घर से जो लाते थे खाना उनको देते थे। ரொம்ப ரிச்சாவும் இருப்பாரு, அவ்வளோ தாழ்மையா இருப்பாரு. देखो उतने धन संपत्ति वाले लेकिन एक नम्रता उनके अंदर थी। ஒரு ஜனக்கூட்டத்தை பார்த்தா காரை சைடுல நிக்க வச்சுட்டு கைக்குள்ள எடுத்து போய் ஓடி போய் கொடுப்பாரு. एक लोग के झुंड को देखेंगे तो कार को साइड में रख के और टैक्स देते थे, परमेश्वर का टैक्स देते थे। அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப தாழ்மை இருக்கும். देखो उतना नम्रता थी, அவர் மேட்டிமையான அந்த வார்த்தையை பேச மாட்டாரு. कमर की बातें बोलते थे। ஒரு நல்ல ஒரு புதிய கார் ஒரு முறை வாங்கிட்டாரு. एक बार नया कार लिया उन्होंने। அந்த கார் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருந்து இவருக்காக தர வைக்கப்பட்ட ஒரு கார். देखो इंग्लैंड से ये भेजा हुआ कार था। அந்த கார்ல எங்களை பார்க்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. देखो इंग्लैंड वो कार को देखने आए। ஒரு ஆடு மேய்க்கிற அந்த காரை வந்து தொட்டு பார்த்துட்டு இருக்கான். देखो ये गेट पर भी चलाने वाले ने कार को छू அப்ப के எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஸ்கிராச்சஸ் பண்ணிட போறான்னு ஓடி போய் அந்த ஆளை கட்டினாங்க. देखो हमारे टीम मेंबर्स ने क्या स्क्रैच ना कर दे भाई, इसके लिए वो जाके हटाया उनको। அப்ப அவர் சொன்னா, தம்பி விரட்டாதீங்க. देखो हमने बोला मत भगाइए। தொட்டு பார்க்கிறதுக்கு கூட உரிமை இல்லைன்னா இப்படி தொட்டு பார்க்க விட்டுருங்க. देखो अगर छू के ना देख सकते हो छूने दो उनको। வேகமாக தடுக்க ஓடி போடுங்க அப்படின்னு நின்னுட்டாங்க. देखो जो दौड़ से जाके रोकने वाले छू गए। அவரை தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. देखो छू के देख रहे थे कार को। அவர்கிட்ட போய் பேசிட்டார், நீ என்ன செய்யல ஏது செய்யலன்னு சொல்லி. அவ்வளோ நாங்கெல்லாம் நெக்லெக்ட் பண்ணா அவர் போய் பேசிட்டு இருந்தாரு. देखो हमने उनको निकाल किया लेकिन खुद जाके उनसे बात किया भाई से। ஒரு ஹோட்டல் போனா சர்வர் கிட்ட பேசுறாரு, நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற, இதெல்லாம் உங்களுக்கு போதுமா? देखो होटल में जाते तो जो वेटर है उनसे बात करते हैं। வெளியில யாருன்னா பெருகுறவங்க இருந்தா அவங்க கூட போய் பேசிட்டு இருப்பாரு. देखो जो झाड़ू जो मारते हैं उनसे भी बात करते थे। வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தார். अलग प्रकार की जीवन बिताते ஒரு थे। க்ளோரியஸ் லைஃப் இருந்துச்சு அவர்கிட்ட. அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்துச்சு. देखो महिमा का जीवन उनके पास था, उतना भी नम्रता उनके अंदर थी। என்னுடைய ஆவிக்குரிய தலைவரா இருந்தார் அவர். देखो मेरे हाथ में एक लीडर थे वो। அப்ப பாருங்க, நிறைவான குடம் எப்பவுமே என்ன செய்யாது, தழும்பாது. குறைப்படத்தான் என்ன செய்யும், கூத்தாடும் சொல்லி சொல்லுவாங்க. देखो परिपूर्ण जो रहता है एकदम लोग हिलेगा डालेगा नहीं, जो एकदम कमी काटी रहता है वो நமக்கு ஆசீர்வாதம் வர வர ஐஸ்வர்யம் பெருக நமக்கு தாழ்மையா இருக்கணும், கூத்தாடக்கூடாது, ஆட்டம் போடக்கூடாது. பொறுமையா அமைதியா தாழ்மையா இருக்க ஆசீர்வாதங்கள் ஒன்றின் பின் ஆண்டவர் நமக்கு அனுப்பிட்டே இருப்பார். देखो हमारे पास आशीर्वाद है तो ऐसे ना करना, सो एकदम वैसे नहीं रहना, एकदम कमी रहेगा तो परमेश्वर एक प्लस करते ही रहेंगे। ஆகையால இந்த தாழ்மை மட்டும் நம்மிடத்துல இருக்குமானா நம்மை போல் ஐஸ்வர்யவான்கள் யாரும் இருக்க முடியாது. देखो ये नम्रता हमारे अंदर रहेगी तो हमारे जैसा धनवान कोई नहीं है। பணம் எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, देखो पैसे कितना भी कमाए, நம்ம எவ்வளவு தாழ்மையா
विकास करते जाएंगे ஒருபோதும் நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு பொருளை வச்சு ஒருபோதும் பெருமை जब பாராட்டக்கூடாது. हमारे पास चीज वस्तु पैसे की वजह से हमें घमंड नहीं बतानी है அப்படி பெருமை பாராட்டும் போது ஏழையான ஜனங்களுக்கு மனசுல காயப்படும். जब ऐसा जब घमंड करेंगे जो गरीब होता है उनके हृदय में घाव लगती है நீங்க புசிங்க, நீங்க குடிங்க, நீங்க உடுத்துங்க, சந்தோஷமா இருங்க. जब आप खाओ पियो खुशी से रहो ஆனா நீங்க பெருமையா நடந்து கொள்ளும் போது ஒருத்தருக்கு காயப்படுத்தின அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அது நல்ல ஒரு வாழ்க்கை அல்ல. देखो आपके द्वारा किसी को गांव पहुंचती तो ऐसा जीवन सही नहीं है அப்படி வந்துட்டு தாழ்மை வந்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த தாழ்மை ரொம்ப அவசியமா இருக்கிறது. देखो परमेश्वर के बच्चे नम्रता हमें आवश्यकता है இயேசுவானவரே தன்னை தரை மட்டும் தாழ்த்தினார். देखो प्रभु यीशु मसीह जितना अपने आप को नम्रता किए நாம் அவன் எம்மாத்திரம் हम பிரியமான. तो कुछ भी नहीं है இரண்டாவது பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். दूसरा हम देखते हैं परमेश्वर का डर யோசேப்பிடத்துல அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்பட்டது. देखो यूसुफ के चेहरे में परमेश्वर का डर दिखा தானியேலிடத்துல தேவனுக்கு பயப்படுகிற பயம் காணப்பட்டது. दानियेल के अंदर परमेश्वर का डर दिखाई पड़ी ஆபிரகாமிடத்துல தேவனுக்கு பயப்படுகிற பயம் காணப்பட்டது. देखो अब्राहम में भी देखा तो परमेश्वर का ஒவ்வொரு डर பரிசுத்தவான்களும் தேவனுக்கு பயப்படுவதா காணப்பட்டாங்க. देखो हर पेत्र परमेश्वर के डर में थे இந்த ரெண்டு மட்டும் நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டோம்னா ஐஸ்வர்யம் தானாவே உங்களுக்கு வரும். देखो ये दो कार्य पकड़ के चलेंगे तो ஒரு மகிமையான வாழ்க்கைக்குள்ள நீங்க கடந்து செல்வீங்க. देखो महिमान जीवन में आप चलोगे ஒரு ஆயுசு நாட்கள் பெருக आपके செய்யும். आयुष्य जीवन बढ़ेगी ஒன்றுக்கு குறைவில்லாதபடி ரொம்ப ஆசீர்வாதமா உங்க வாழ்க்கை देखो செல்லும். कोई भी कमी घटी नहीं है अच्छा आशीर्वाद से चलेंगे இப்படிப்பட்ட மகிமையான வாழ்க்கை யாரெல்லாம் வாழ விரும்புறீங்க? देखो ऐसी महिमा की जीवन किसको இந்த चाहिए glorious life எனக்கும் வேணும்னு யார் ये விரும்புறீங்க? महिमा का जीवन किसको चाहिए கை தூக்குனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா. हाथ उठाओगे तो मिलेगा आपको விசுவாசமா கரங்களை உயர்த்துறவங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். विश्वास से हाथ उठाएगा तो எனக்கு मिलेगा மகிமையான glorious life வேணும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? देखो महिमा का विश्वास का जीवन किस किसको चाहिए ஆண்டவர் அல்லேலூயா சொல்லலாமா? परमेश्वर बोलिए அல்லேலூயா. हालेलुया அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வேதத்துல வாசித்து பார்த்தோம்னா அநேகர் பார்க்கும்போது ஆபிரகாம் முதல் கொண்டு எசேக்கியா ராஜா போன்றவர்களாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட மகிமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். देखो बाइबल में देखो अब्राहम से लेके एसेकियेल राजा तक हम देखते हैं तो महिमा के जीवन बिताए हुए हैं இப்படிப்பட்ட மகிமையான வாழ்க்கையை நம்ம விரும்பணும். மகிமையான வாழ்க்கைக்கு நேரா நம்ம கடந்து செல்லணும். ஒரு நிறைவு, ஒரு முழுமை, ஒரு அமைதி, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நம்ம கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். देखो महिमा के जीवन के दौर में सफर करना एक परिपूर्ण एक समाधान उसे जीवन के लिए हमें सफर करके परिपूर्ण होने का लिए பாருங்க கர்த்தருக்கு பயந்த தாழ்மையா இருக்கும்போது இப்படிப்பட்ட மகிமையான வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். देखो परमेश्वर का डर से हम जब चलते हैं तो परमेश्वर ऐसी जीवन हमें देते हैं ஆகையால இந்த பொன்னை பார்க்கும்போது ஒரு மகிமைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். देखो सोना का देखो तो महिमा को तुलना करके बोलते हैं நான்காவது பார்க்கிறோம் ஒரு ராஜ்ய அதிகாரம். देखो हम चौथा देखते हैं राज्य की अधिकार ராஜாக்களுக்கு ஏன் ஜனங்க பயப்படுறாங்க? देखो राजा को देख के लोग भी डरते हैं அவங்களிடத்துல அதிகாரம் இருக்கிறது. उनके पास अधिकार है அப்ப அந்த பொன் வந்து ஒரு ராஜ்ய அதிகாரத்துக்கு நாம் ஒப்பிடலாம். देखो सोना को राज अधिकार के लिए हम तुलना कर सकते हैं ராஜாக்களின் கிரீடத்துல பாத்தீங்கன்னா தங்கத்தினால செய்யப்பட்ட கிரீடமா இருக்கும். देखो राजा का जो किरीट जो होता है वो एकदम सोने से बनाया होता है தங்கம் அதிகாரம் மற்றும் ஆட்சியை குறிக்கிறது. देखो सोना अधिकार और राज्य के कहा जाता है ராஜாக்கள் பார்த்து என்ன செய்வாங்க வந்து கிரீடம் தங்கத்தினால் ஆனதா இருக்கும். देखो राजा का जो किरीट रहता है सोने से बनाया होता है கையில பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த செங்கோல் தங்கத்தினால் ஆனதா இருக்கும். देखो उनके हाथों में जो लाठी होता है वो भी सोने से द्वारा बनाई गई होती है அப்ப உட்கார்ந்த சிங்காசனம் தங்கத்தினால செய்யப்பட்டதா இருக்கும். उनका जो बैठने का सिंहासन भी सोने से बनाया होता है இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா ஒரு அதிகாரம், ராஜ்ய அதிகாரம். देखो ये सब किसको बताता है राज अधिकार के बारे में बताता ராஜா है ஒரு வார்த்தையை கட்டளையிட்டாங்கன்னா அது அப்படியே நடக்கும். राजा ने आज्ञा बोल दी तो उसको होना ही पड़ेगा தங்கம் பார்க்கும்போது ஒரு ராஜ்ய அதிகாரத்துக்கு முக்கிய அம்சங்களா இருக்கிறது. देखो सोना को हम देखते हैं राज अधिकार के लिए भी अंग में है இந்த ராஜ்ய அதிகாரம் என்ன செய்யும்? राज अधिकार क्या करेगा ஒரு ஆட்சி செய்யும் சக்தியா இருக்கும். देखो राज्य करने की शक्ति होगी கட்டளை வழங்கும் திறன் பாதுகாப்புள்ளதா இருக்கும். देखो आज्ञा को बताने वाले ऐसे रक्षक से रहेगा அந்த அதிகாரத்தினால மக்களை காக்கும் பொறுப்பு இருக்கும். देखो वो अधिकार से करेगा लोगों को बचाने का शक्ति रहेगी இந்த அதிகாரத்துல நியாயம் நீதி இருக்கும். देखो ये अधिकार में न्याय और धर्म रहेगा இந்த ராஜா மக்களின் நலனுக்காக பொறுப்பாளராக இருப்பார். देखो राजा लोगों के लिए एकदम अच्छा बन के रहेगा அப்போ அப்படிப்பட்ட ராஜ அதிகாரத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறார். देखो ऐसे परमेश्वर के बच्चों को राज अधिकार देते हैं அதனால நம்ம ஆட்சி செய்வோம். उसकी वजह से हम रूल करेंगे நம்ம வார்த்தையில ஒரு ராஜ
அதிகாரத்தை போல காணப்படும். देखो हम जो वचन बोले राज अधिकार से நம்மிடத்துல நீதி நியாயம் காணப்படும். हमारे अंदर धर्म और न्याय दिखाई पड़ेगी. ஆகையால ஜனங்களுடைய நன்மைக்காக நம்ம செயல்படும்படிக்கு அந்த ராஜ அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார். देखो लोगों के लिए भलाई करने के लिए वो राज अधिकार हमें देते हैं. ஒரு ஆன்மீக அர்த்தம் பார்க்கும்போது देखो आत्मिक अर्थ में देखे तो தேவனுடைய பிள்ளைகளாக நாம ராஜகுமாரர்கள் போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். देखो आत्मिक कार्य में देखा हम किसके लिए बुलाए हैं? राज्य अधिकार के लिए राज्य कुमार के लिए बुलाया गया है. எல்லா பக்கத்துல ஒரு கை பிடிச்சு சொல்லுங்க. देखो बाजू वाले के हाथ पकड़ के लिए बोल. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க देखो परमेश्वर के बच्चे आप ராஜகுமாரர்கள் போல வாழ राजकुमार से रहने के लिए நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆகையால தாடி விட வேண்டிய அவசியம் இல்ல. इसके लिए आपको கிழிஞ்ச துணி போட வேண்டிய அவசியம் இல்ல. ராஜகுமாரர்களை போல ராஜகுமார்த்திகளை போல வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு நல்ல டிப்டாப்பா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும். देखो राज वस्त्र से पहने हुए अच्छा खुशी से आप रहना. சொன்னீங்களா? बोला कि ஹalleluya. எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் தேவனுடைய பிள்ளைங்க. हमेशा खुश रहना परमेश्वर के बच्चों. தேவனுடைய பிள்ளைகளாக நாம ராஜகுமாரர்கள் என்று சொல்ல நம்ம மைண்ட்ல இருக்கணும். देखो परमेश्वर के बच्चे हम राज के पुत्र ऐसा बोलना है. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழலாம் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். तो उसी प्रकार के जीवन बिताने के लिए परमेश्वर चुने हैं. இரண்டாவது பார்ப்பது பாவத்தின் மீது ஒரு அதிகாரம் செலுத்தணும். देखो दूसरा पाप के ऊपर अधिकार जताना है. அதனால ஜெபத்தில் தேவனுடைய ராஜ அதிகாரத்தை நம்பி நம்ம என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தோடு கூட சாத்தானுக்கு நம்ம கட்டளை கொடுக்கணும். देखो प्रार्थना में हमें पूरा राज अधिकार से शैतान को आज्ञा देना है. சாத்தானை பார்த்து என்ன செய்யணும்? ரிக்வெஸ்ட் பண்ண கூடாது. देखो शैतान को देख रिक्वेस्ट नहीं करना है. வசனம் சொல்லுது சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். देखो वचन कहता है शैतान के विरोध करे तो शैतान भाग जाएगा. எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். देखो शैतान के विरोध करे तो भाग जाएगा आपको. தேவனோடு கூட எதிர்த்து நிக்க கூடாது. देखो परमेश्वर के साथ नहीं खड़ा रहना. சாத்தானோடு கூட எதிர்த்து देखो நிக்கணும். शैतान से विरोध करे रहना. நம்ம விட்டு ஓடி देखो போயிடுவோம். तब शैतान भाग जाएगा. அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். देखो अधिकार को पाना है. நம்ம ராஜகுமாரர்கள் குமார்த்திகளா மாறணும். देखो राजकुमार और कुमारी बनना है. சாத்தானுக்கு சாத்தானை அதிகாரத்தோட விரட்டணும். देखो शैतान को अधिकार से भगाना है. அந்த பாவத்தின் மீது ஒரு அதிகாரம். देखो पाप के ऊपर अधिकार. பாவத்தை பார்த்து நம்ம அதிகாரத்தோட கூட சொல்லணும். देखो पाप को देख अधिकार से बोलना है. அந்த பாவம் நமக்குள்ள நம்மை அதிகாரம் பண்ணக்கூடாது. देखो पाप अंदर आके हमें अधिकार ना करे. இந்த பாவம் செஞ்சிட்டோம்னா நமக்குள்ள கில்ட்டி கான்ஷியஸ் ஆயிடும். देखो पाप करेंगे तो गिल्टी कॉन्शियस होता है. குற்ற மனசாட்சி. देखो गुनगट होता है. அது நம்ம அதிகாரமா எதையும் பேச விடாது. देखो अधिकार से नहीं बोलना है. அதனால அந்த பாவத்தை பார்த்து நம்ம அதிகாரமா சொல்லணும். देखो पाप को देख अधिकार से बोलना है. உனக்கு என்னிடத்துல இடம் இல்ல. देखो मेरे नजदीक आने के இயேசு அந்த வாக்கியம் சொன்னார். देखो परमेश्वर ने वचन कहा है. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். देखो संसार का अधिपति आता है. அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்ல. देखो उसके पास मेरे पास कुछ नहीं है. அப்படினா சாத்தான் வருகிறான். देखो शैतान आता है. என்னிடத்துல அவனுக்குரியது என்னிடத்துல எதுவுமே இல்லன்ற. उसके पास जो है मेरे पास नहीं है. அப்போ நமக்குள்ள அவனுக்குரியது இருந்தா கண்டிப்பா உரிமை பாராட்டுவான். देखो शैतान की कार्य हमारे अंदर होगा तो हमारे बारे में वो बोलेगा. वो நம்ம வீட்ல கூட வேற ஒருத்தர் பொருளை கொண்டு வந்து வச்சிட்டு இருந்தோம்னா देखो हमारे घर में भी दूसरे की वस्तु लेके आके रख दे. அவங்க வருவாங்க வந்து எடுத்துட்டு போவாங்க. देखो आज वो लेके चले जाएंगे. சாத்தானுடைய பொருள் உங்களுக்குள்ள ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா ஏதாச்சும் பாவம் வச்சிருந்தீங்கன்னா எப்ப வேணாலும் வருவான். देखो शैतान की कार्य आपके अंदर रहेगी तो कभी भी वो आएगा लेने के लिए. சில பேர் சொல்றாங்க என்கிட்ட வர மாட்டான் பாரு. देखो कुछ लोग बोलेगा मेरे पास नहीं आएगा पास्टर जी. நான் தூங்கும்போது தலகாணியில பைபிள் வச்சு தூங்குறேன். देखो मैं सोने के टाइम जो लग गया होता है उसमें बाइबल वचन काटो அதனால வர மாட்டான்றீங்களா? इसके लिए नहीं आएगा सब बोलियो. தலையில பைபிள் வச்சிருந்தா கூட வருவோம். देखो आप तकिए के बाइबल रख कभी आएगा. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கு. அவனுக்கு உண்டானது உங்களுக்குள்ள இருக்கு. देखो उसकी कार्य आपके अंदर है ना. ஆகையால உங்களோட கூட கம்யூனிகேட் பண்ண कांटेक्ट பண்ண வருவோம். इसके लिए आपसे बात करने के लिए कांटेक्ट करने के लिए आएगा. உள்ளாக நம்ம உள்ளத்துல சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. देखो अंदर हमें शैतान को जगह नहीं நம்ம देना. இருதயத்தை முழுமையாக நம்ம தேவனுக்கு அளிக்க வேண்டும். देखो हमारा हृदय परमेश्वर को परिपूर्ण दे देना है. பரலோக ராஜ்யத்தை பார்க்கும்போது பொன்னால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. देखो स्वर्ग राज्य भी ऐसे सोने के द्वारा बनाई गई है. ஒருவேளை கமல் இல்ல நெக்லஸ் இல்ல உங்களுக்கு அணிந்து கொள்ள கோல்ட் இல்லன்னு வருத்தப்படாதீங்க. பரலோக ராஜ்யம் முழுவதுமாய் தங்கத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. देखो कुछ नहीं है चाहिए ऐसा मत सोचिए. पूरा स्वर्ग राज्य सोने के द्वारा बनाई गई है. ஆண்டவர் உங்களுக்கு அது கொடுத்தாலும் அவருடைய சித்தம் ஒன்று இருக்கும். देखो अगर परमेश्वर दे तो आप परमेश्वर की योजना होगी. உங்களுக்கு கொடுக்கலனா கூட அதுவும் உங்களுடைய நன்மைக்காக தான் கொடுக்காம இருப்பார். देखो आपको नहीं दिया गया तो आपकी भलाई के लिए ही होगा वो. கொடுத்தத சந்தோஷமா அனுபவிங்க. देखो अगर देते हैं तो ஒருவேளை ஆண்டவர் கொடுக்கலனா ஆண்டவர் ஏதோ ஒரு
நன்மைக்காக தான் கொடுக்கலன்னு சொல்லி நினைச்சு देखो परमेश्वर ना देवे तो भलाई के लिए नहीं दे रहे परमेश्वर विचार कर लेगा ஆண்டவர் எதை செய்தாலும் நம்முடைய நன்மைக்காக ஆண்டவர் செய்கிறார் देखो परमेश्वर जो कुछ भी करते भलाई के लिए करते हैं நம்முடைய நன்மைக்காகவே செய்கிறார் हमारे भलाई के लिए करते हैं ஆகையால வசனம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல விசேஷம் 21:18 வாசிப்போம் देखो प्रकाश की किताब में 21:18 पढ़ेंगे Revelation book of Revelation chapter 21 verse 18 देखो प्रकाश की बुक की किताब 21:18 वचन पढ़ेंगे அதின் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. பாருங்க இந்த பரலோகத்தில் இருக்கிற வந்து மதில் பார்க்கும்போது வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. எந்த கலப்படமே இல்ல, சுத்த பொன்னினால ஃபுல்லா தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, அலங்கரித்திருக்கிறாரு. उसकी सरवना यशब की बनी थी और नगर ऐसे शुद्ध सोने के थे जो स्वच्छ कच के समान है. ஆகையால தங்கத்தை குறித்து பார்க்கும்போது அது பார்க்கும்போது ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது. देखो सोना जगत अधिकार के बारे में कहा जाता है. ஆண்டவருடைய வல்லமைகளும் அதிகாரங்களை நாம் பெற்றுக்கொள்ள देखो வேண்டும். परमेश्वर से सामर्थ्य और अधिकार पा लेंगे. இயேசுவுக்குள்ள அந்த வல்லமை இருந்ததனால அதிகாரத்தோடு கூட அவர் பிரசங்கித்தார். देखो परमेश्वर के पास सामर्थ्य इसके पूरे अधिकार से प्रचार किए. எல்லா சாத்தானெல்லாம் பார்க்கும்போது பிசாசுகள் அலறி அடித்து ஓடினது. देखो जितने भी शैतान सब लड़खड़ा के भाग गया. நாம் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது பார்க்கும்போது சாத்தான் நம்மை கண்டு கூட ஓடுவான். देखो वो अधिकार हम जब पाएंगे तो शैतान भी हमको देख के भाग जाएगा. சாத்தானுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவன் நமக்காக பயந்து ஓடுவான். देखो हमें शैतान पर डर के नहीं भागने की जरूरत नहीं है. शैतान எந்த அளவுக்கு நம்ம முழங்கால் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு சாத்தான் வந்து நடுங்கி ஓடுவான். देखो जितना हम घुटने में रहेंगे उतना शैतान भागेगा. எந்த அளவுக்கு நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பரிசுத்தம் வந்துட்டு உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். देखो जितना हम घुटने में रहेंगे प्रार्थना में रहेंगे उतना पवित्रता बढ़ती जाएगी. கடைசியா நம்ம பார்க்கிறோம் இந்த தங்கம் எதை குறிக்கிறதுனா தேவனுடைய ஒரு பரிசுத்தத்துக்கு வந்து பரிசுத்தத்தை குறிக்கிறது. देखो पांचवा हम देखते हैं कि सोना किसका तुलना है, पवित्रता को बारे में तुलना करता है. தேவனுடைய பரிசுத்தம் பார்க்கும்போது வந்துட்டு வேதாகமத்தில் ஆலய பொருட்கள் தங்கத்தால் செய்யப்பட்டன. இது தேவனுடைய பரிசுத்தத்தையும் மகிமையும் காட்டுகிறது. देखो परमेश्वर की पवित्रता किसका बताई जाती है, जो कलीसिया में जो रखी हुई वस्तु और परमेश्वर की जो कार्य है उसको सोने के तौर पे तुलना की जाती है. பலிபீட ஆலயத்தோட பலிபீடத்தை வந்து பொன் தகட்டால் அடித்து என்ன செய்றாங்க, பொன் தகட்டினால் மூடினாங்க. देखो परमेश्वर की भवन की जो बलिपीठ है पूरे सोने के द्वारा बनाई गई. அது எதை குறிக்கிறதுனா ஒரு பரிசுத்தத்தை குறிக்கிறது. इसको किसके तुलना की जाती है, पवित्रता को तुलना की जाती है. தேவனுடைய சமூகம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். देखो परमेश्वर की जो भवन में पवित्रता होनी चाहिए. பரிசுத்தம் என்றால் என்ன? पवित्रता मतलब क्या? வந்துட்டு பாவமற்ற ஒரு நிலை, देखो पाप ना करते वो सिद्धांत. ஒரு தூய்மையான வாழ்க்கை, देखो अच्छा एक जीवन. தனித்துவமாக பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, देखो अकेलापन से हम जो रहते हैं वो अलग जीवन. முழுமையான நீதியும் சுத்தமும் வந்து சுத்தமுமான ஒரு வாழ்க்கை. देखो पूरा शुद्धिकरण और धार्मिकता की जीवन. வேதாகமத்துல நாம் பார்க்கும்போது தேவனுடைய பரிசுத்தம் என்பது அவர் முழுமையான பாவமற்றவராய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. देखो बाइबल वचन के तौर पर हम देखें तो परमेश्वर जो थे पूरे पापी नहीं थे, एकदम पवित्रता से थे वो. அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று குறிப்பிடப்படுகிறது. वो धर्मी थे परमेश्वर ऐसा कहा जाता அவர் है. எல்லாவற்றிலும் உயர்ந்தவராய் இருக்கிறார் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. देखो सारी कार्य में उच्च स्तर में वो थे कहा जाता है. அதனால 1 பேதுரு 1:14 சொல்லப்படுகிறது. देखो एक पत्र 16 में कहा गया है. அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படியே சொல்றாரு. देखो अपोस्तल पौल इस तरीके से कहते हैं. பேதுரு இப்படியே சொல்கிறார், और पत्रस ऐसे कहते हैं. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். देखो मैं पवित्रता से रहता हूँ इसके लिए आप भी पवित्रता से रहो, ऐसे लोगों को याद कराते हैं. ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். तो प्रभु जी कहते मैं पवित्रता से हूँ तो आप भी पवित्रता से रहो. அவர் பரிசுத்தமாய் இருக்கிறதுனால பரிசுத்த வாழ்க்கை வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். तो परमेश्वर पवित्रता से है, इसके लिए हमें भी पवित्रता से रहने के लिए बुलाए गए ஒரு हैं. ஆன்மீக பயன்பாடை குறித்து நாம் பார்க்கும்போது देखो आत्मिक कार्य में हम जब देखें तो தேவனுடைய சந்நிதியில் வரும் பொழுது परमेश्वर की उपस्थिति में जब आवे நாம் ஒரு மரியாதையுடன் வர வேண்டும். देखो पूरे एकदम ऊंचाई से आना है. வேதம் சொல்லுகிறது, நம்ம பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்றாரு. देखो बाइबल वचन कहते हैं आओ हम पूरे घुटने टेक के एकदम पूरे दम झुक से हम आए. தேவனுடைய சந்நிதியில வரும்போது ஒரு மரியாதையுடன் பணிவுடன் நம்ம வர வேண்டும். देखो जब परमेश्वर की
भवन में जब आए नम्रता से और डर के द्वारा हमें आना है। இரண்டாவது பாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை பாவத்தை விட்டு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொரு நாளும் நம்ம முயற்சிக்க வேண்டும். देखो पाप से हटकर एकदम अच्छे जीवन पैदा की जीवन में बढ़ने के लिए हमें प्रतिदिन मेहनत करनी है। மூன்றாவது நம்ம பார்க்கிறோம் तीसरा देखते हैं பரிசுத்தம் என்பது வெளிப்புற தோற்றம் மட்டுமல்ல உள்ளான தோற்றமும் இருதயத்தின் தோற்றமாய் இருக்கிறது. देखो पवित्रता बाहरी तौर पे पवित्रता नहीं होनी चाहिए, अंदरूनी और हमारे हृदय की पवित्रता होनी चाहिए। இப்படி அந்த பரிசுத்தம் வந்து பணிவோடு கூடிய பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். देखो जो पवित्रता है पूरा एकदम समर्पण के साथ पवित्रता होनी चाहिए। தேவனுடைய பரிசுத்தம் என்பது परमेश्वर का पवित्र मतलब அவர் பாவமற்ற ஒரு இயல்புடையவர், देखो पापी नहीं थे एकदम पवित्रता से थे, முழுமையான தூய்மையானவர், देखो पूरा पवित्रता से थे, உயர்ந்த நீதியும் சுத்தமுமானவர். देखो ऊंचे स्तर धर्म में न्याय में थे। அதே போல நம்மை பரிசுத்தமாக வாழும்படிக்கு நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். देखो हमें पवित्रता से रहने के लिए हमें परमेश्वर बुलाए गए हैं। தேவன் எப்படி பாவமற்ற இயல்பா இருக்கிறாரு, देखो परमेश्वर कैसे है पवित्र அதே போல நாமளும் இயல்பாகவே பாவமற்ற இயல்பான வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். देखो हमें पाप नहीं करना, पवित्रता से रहने के लिए बुलाए गए हैं। முழுமையான தூய்மை, देखो पूरा पवित्रता, முழுமையான தூய்மையாக இருக்கிறது போல நாமளும் முழுமையான தூய்மையா இருக்கும்படி நாம் देखो அழைக்கப்பட்டிருக்கிறோம். परमेश्वर भी पवित्रता से थे, इसके लिए हमें भी परमेश्वर पवित्रता से रहने के लिए बुलाए हैं। அவரிடத்துல உயர்ந்த நீதி இருக்கிறது, देखो ऊंचा स्तर की धर्म है, சுத்தமுமா இருக்கிறார். देखो शुद्ध है, அதே போல நாமளும் நம்முடைய நீதி உயர்ந்ததா இருக்கணும். देखो हमारी धर्म की कार्य ऊंची होनी நாம் चाहिए, ஆவிக்குரிய வாழ்க்கையில சுத்தமுள்ளவர்களாய் காணப்பட देखो हमारी வேண்டும். आत्मिक जीवन में शुद्धि होनी चाहिए। இப்படிப்பட்ட பரிசுத்தமாய் வாழும்படிக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். देखो ऐसे पवित्र जीवन जीने के लिए परमेश्वर ने हमें बुलाया அந்த है। அழைப்பை நாம் பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழும்படிக்கு நம்ம நடந்து செல்ல देखो வேண்டும். बुलाव को पकड़ के उसमें पवित्रता से रहने के लिए हमें करना है। லேவியராம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. देखो लेवी की किताब 19:2 में कहा गया है, ஆண்டவர் வந்து மோசேக்கு சொல்றார், நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், देखो परमेश्वर लेवी को परमेश्वर कहते हैं मूसा को, உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், देखो मैं परमेश्वर पवित्रता सा, ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. देखो आप भी पवित्रता से रहो। அப்போ நம்ம பரிசுத்தமா இருந்தா தான் அவர்கிட்ட கிட்ட நெருங்க முடியும். देखो हम जब पवित्रता से हम जब रहेंगे तो हम ஆண்டவர் नसीब சொல்றார், पाएंगे। நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், देखो परमेश्वर कहते मैं पवित्रता ஆகையால் से हूँ, நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. देखो आप भी पवित्र से रहो। அப்போதான் நம்ம பரிசுத்தமா இருந்தா தான் அவரிடத்துல நெருங்க முடியும். देखो जब हम पवित्रता से रहेंगे तभी हम नजदीक जा पाएंगे। பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை என்ன செய்ய முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது. देखो पवित्र बिना हम परमेश्वर का दर्शन नहीं कर पाएंगे। பழையப்பட்ட நாட்கள்ல பார்க்கும்போது ஆசாரியர்கள் கூட தேவனை தரிசிக்கும் போது தங்களை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகுதான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் கர்த்தருடைய ஊழியத்தை அவங்க செய்ய வேண்டும். देखो चुनाकरण में हम देखें तो याजक लोग थे, पहले परमेश्वर का दर्शन करे, शुद्धिकरण करने के बाद ये दर्शन करते थे। பரிசுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். देखो पवित्रता से मिलना, शुद्ध भी रहना है। மேலான வந்துட்டு மேலான வாழ்க்கையில சுத்திகரிப்பு அவசியம். देखो बाहरी तौर पे शुद्धिकरण आवश्यकता है, உள்ளான வாழ்க்கையில வந்து பரிசுத்தம் அவசியம். अंदरी तौर पे हमें पवित्रता आवश्यकता है। நம்ம ரட்சிக்கப்படாம இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், தேவாலயங்களுக்கு அந்த ஆலயங்களுக்கெல்லாம் போகும்போது கோயில்களுக்கெல்லாம் போகும்போது என்ன பண்ணோம், சுத்திகரிக்கப்பட்டு நம்ம என்ன செய்வோம், நல்ல குளிச்சு நம்ம சுத்தமா நம்ம போவோம். देखो जो परमेश्वर को नहीं मानते थे उसके पहले कहते शुद्धिकरण हो गया, नहा के जाते थे। ஆனா தேவன் மகாபெரிய தேவனை தரிசிக்கிற நாம அதை விட அதிகமா நம்ம சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்த சிந்தனையோடு கூட பரிசுத்தத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் நாம வர வேண்டும். देखो उससे भी बढ़कर हमारे परमेश्वर सर्वशक्तिमान और पवित्रता से पूरे शुद्धिकरण से हमें उनको मिलने जाना அப்படி है। வரும்போது நம்ம தேவனை தரிசிக்க முடியும். देखो ऐसा जब आएंगे तो परमेश्वर का दर्शन कर நாம் அப்படி पाएंगे। வரும்போது நம்ம தேவனை கனப்படுத்துகிறோம் என்று காட்டுகிறது, देखो वैसा जब आएगा परमेश्वर के आदर करते दिखाई पड़ती है, தேவனை उयர்த்துகிறோம் என்று காட்டுகிறது. परमेश्वर को ऊंचा करते दिखाई पड़ता है। எனக்கு எல்லாத்தோட தேவனுடைய சமூகம் பெஸ்ட் என்று நம்ம காட்டணும். देखो सबसे बढ़कर परमेश्वर की उपस्थिति बेस्ट है वो बताना है। நாம எல்லாம் எங்கனா கல்யாணம் ஆச்சுனா எப்படி போறோம், देखो शादी में कैसे जाते हैं, இல்ல ஒரு பெரிய மனிதனை பார்க்க போறோம்னா எப்படி போறோம், देखो बड़े लोगों को मिलने जाते कैसे जाते ஒரு हैं, ஆபீசரை பார்க்க போறோம்னா எப்படி போறோம், देखो ऑफिसर को मिलने जाते ஒரு कैसे जाते हैं, இன்டர்வியூ போனா எப்படி போறோம், इंटरव्यू में जाते कैसे जाते हैं, தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது எப்படி வருது, देखो परमेश्वर को बनने कैसे அதை जाते हैं। விட சிறப்பா வரணும். उससे भी श्रेष्ठ ஏன்னா ராஜாதி ராஜாவை நம்ம பார்க்க देखो போகிறோம். राजा को देखने आते हैं। நீங்களாம் பெங்களூர் பட்டணத்துல வந்து பார்க்கும்போது, சென்னை பட்டணத்துல வந்து பார்க்கும்போது தெரியும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது எப்படி போகிறாங்க. देखो बेंगलुरु में, चेन्नई में
जो परमेश्वर की भवन में जाते कैसे जाते हैं देख सकते हो। வெள்ளிக்கிழமையிலிருந்து ஆயத்தப்படுவாங்க ஆராதனை போறதுக்காக. देखो शुक्रवार से तैयारी करते हैं परमेश्वर की भवन में जाने के लिए। எல்லா காரியங்களும் வெள்ளிக்கிழமையிலிருந்து ஆயத்தப்படுவாங்க. देखो सारी कार्य शुक्रवार से ही चालू करते हैं। சனிக்கிழமை ஆயத்த ஆராதனைக்கு போவாங்க. देखो शनिवार को तैयारी சனிக்கிழமை करते हैं। தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படி ஆயத்த ஆராதனை செய்வாங்க. देखो शनिवार को अपने आप को शुद्धिकरण करने के लिए அப்படி இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை குளோரியஸ் ஒரு வர்ஷிப்பா இருக்கும், ஒரு மகிமையுள்ள ஆராதனையா இருக்கும். रविवार के दिन जब आते हैं तो एकदम महिमा का आराधना रहता है। ஏதோ ஒரு ஒடிகளை உட்காரணும் நம்ம வரக்கூடாது. ஆயத்தப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம வர வேண்டும். भवन के आके परमेश्वर के भवन में नहीं पूरी तैयारी के साथ जाना है। ஆண்டவர் சொல்றார் நீ காலையிலே ஆயத்தப்பட்டு என்ன செய் என்னிடத்துல வான்னு சொல்றார். जब अब्राहम को परमेश्वर कहते हैं तो सुबह तैयार होकर मेरे पास आ। மோசே கவிதா சொல்றார் நீ ஆயத்தமாக என்ன செய் நீ வந்து சீனாய் மலைக்கு வான்றார். देखो मूसा के वैसे तैयारी के साथ तू सीनाई पर्वत में आ। ஒவ்வொரு பரிசுத்தவான்கள ஊழியத்துல சொல்லுவதாக சொல்ற நீ ஆயத்தப்பட்டு வா. देखो जिन्हें पवित्र वाने प्रभु की दास से उनको भी ஆயத்தப்பட்டு வானா உள்ளமும் புறமும் பரிசுத்தமாக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய ஆலயத்துல வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். पानी तो अपने शुद्धिकरण करके अंदर पवित्र करके ही परमेश्वर के भवन में आना है सिखाया जाता है। தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது அந்த நேரம் ரொம்ப முக்கியமானது. देखो परमेश्वर के भवन में आने का टाइम बहुत मुख्य है। நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க देखो வேண்டும். परमेश्वर की उपस्थिति का मैं बहुत मुख्य தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது ரொம்ப முக்கியத்துவம் देखो கொடுக்கணும். परमेश्वर के भवन में आने के लिए बहुत ஏன்னா मुख्य है। ராஜாதி ராஜாவை நம்ம தரிசிக்க देखो வருகிறோம் राजा को दर्शन करने आते हैं என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சுத்திகரிக்கப்பட்டு ஆராதனைக்கு வரும்போது ஆராதனை வந்து ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். देखो शुद्धिकरण करने के बाद जब हम दिशा में आते जो भी हम करते हैं वो आशीर्वादित रहता है। ஆகையால் லூசிபர் என்ற தேவதூதனை தங்கத்தினால மூடி அலங்கரித்தார். देखो लूसीफर का जो स्वर्गदूत था वो सोने के द्वारा परमेश्वर ने निकाल दिया। தங்கம் எதை குறிக்கிறது நம்ம பார்த்தோம். देखो सोना किसको तुलना करता है? வெளியேறப்பட்டதா இருக்கிறது, बहुत बहुमूल्य है। சுத்திகரிக்கப்பட்டதா இருக்கிறது, शुद्धिकरण का மகிமைக்கு ஒப்பனையா இருக்கிறது. देखो महिमा का तुलना करता है। மகிமைனா ஒரு மேன்மையான வாழ்க்கை, देखो महिमा ने कि अच्छा वाला ஒரு जीवन, ராஜ அதிகாரத்துக்கு ஒப்பனையா இருக்கிறது, राज अधिकार का तुलना, தேவனுடைய பரிசுத்தத்துக்கு ஒப்பனையா देखो இருக்கிறது. परमेश्वर की पवित्रता से तुलना। ஆகையால் நாமளும் பார்க்கும்போது தேவன் என்ன செய்ய நம்மையும் தங்கத்தினால் அலங்கரித்தது போல விசேஷமான பரிசுத்த ஆவியினால தேவன் நம்மை அலங்கரிக்கிறார். देखो परमेश्वर में अलंकार से ऐसे विशेष उनके महिमा से अलंकार करना चाहते அந்த हैं। பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நம்ம ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது தேவ பிரசன்னம் நம்மை நிறைத்து விடும். देखो पवित्र अलंकार से जब हम कलीसिया में आएंगे परमेश्वर की महिमा से हमें தேவ मिलेगी। பிரசன்னம் வந்து நிரம்பும்போது எல்லாம் இருளெல்லாம் கடந்து போயிடும். देखो परमेश्वर की उपस्थिति आएगी तो अंधकार सब भाग जाएगी। பயம்ன்ற இருள் கடந்து देखो போயிடும், डर का अंधकार चली जाएगी। பாவ இருள் கடந்து देखो पाप की போயிடும், अंधकार चली जाएगी। எல்லாம் இருளும் கடந்து सब போயிடும். अंधकार चली जाएगी। அறியாமை என்கிற இருள் கூட கடந்து देखो போயிடும். जो अनजाने में करते हुए चली जाएगी। அதனால அந்த மகிமையை வந்து எப்பவுமே நம்ம தரிசிக்கணும். அந்த தேவ பிரசன்னத்தை நம்ம உணரணும். அப்படி ஆராதனை ஆசீர்வாதமா நம்ம இருக்கணும்னு என்ன செய்யணும்? ஏற்கனவே நம்ம ஆயத்தப்பட்டு வரணும். देखो आराधना आशीर्वाद रहना हमें महिमा से रहना है तो हमें पहले से ही तैयारी के साथ आना है। எல்லா காரியத்துக்கும் நம்ம ஆயத்தப்படுகிறோம். सारी कार्य में तैयारी होते हैं। அதனால ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு வரும்போது நம்ம ஆயத்தப்பட்டு வரும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். देखो हम जब रविवार के दिन आराधना में आते पूरे तैयारी के साथ आएंगे तो ஆண்டவர் லூசிபரை ஒரு மேன்மையான எண்ணத்துக்காக ஆண்டவர் படைத்தார். देखो लूसीफर पूरे एकदम सुंदर से बनाया। பிரதானமான கேருபா இருந்தான். देखो प्रधान के रूप था। விசேஷமான தேவதூதனாய் படைத்தார். देखो विशेष स्वर्गदूत बनाया। ஒரு தேவதூதனையே ஆண்டவர் இப்படி அலங்கரிச்சாருன்னு சொன்னா அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நம்ம எப்படி எல்லாம் அலங்கரிப்பார் ஆண்டவர். देखो परमेश्वर एक स्वर्गदूत को ऐसा बनाया तो हमें उनके स्वरूप में बनाया। परमेश्वर के बच्चों हमको कैसा परमेश्वर ने நம்ம கிருபையினால் அலங்கரிக்கிறார், पूरे कृपा से मैं निकाल करेंगे। அபிஷேகத்தினால் அலங்கரிக்கிறார், अभिषेक से निकाल करेंगे। வரங்களினால் அலங்கரிக்கிறார், वरदानों के द्वारा அப்புறம் अलंकार பாத்தீங்கன்னா எல்லா விதமான கனிகளினால் அலங்கரிக்கிறார். सारे वरदानों से अलंकार करेंगे। இப்படி தேவதூதர்களுக்கு கொடுத்த அலங்காரம் வேற மாதிரி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அலங்காரம் வேற மாதிரி. देखो स्वर्गदूत का अलंकार क्या अलग प्रकार की हमें जो தேவதூதனை பார்த்து देखो ஆச்சரியப்படுகிறார். स्वर्गदूत के आश्चर्य होते हैं। அந்த மகிமையினாலும் கனத்தினாலும் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அலங்கரிக்கிறார். देखो ऐसे महिमा से और पूरे पढ़ते हैं। இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அலங்காரத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும். देखो ऐसे आत्मिक अलंकार से रहना है। அப்படிப்பட்ட ஆவிக்குரிய அலங்காரத்தினால தேவன் நம்மை நிரப்பும்படிக்கு நம்மை அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். देखो ऐसे आत्मिक अलंकार से रहने का हम अपने आप को सौंपेंगे। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीर्वाद இந்த करे। வார்த்தைக்காக தலையில தாழ்த்தி நம்ம ஜெபிப்போமா? सुने वचन शिव जी का प्रार्थना करेंगे। எல்லாரும் தலையில தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். सारे लोग शिव जी का प्रार्थना करेंगे। கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, परमेश्वर का वचन
कहता है। கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷமாகிய வானத்தை திறப்பார் என்று சொல்லப்படுகிறது. देखो परमेश्वर का वचन कहता है आपके लिए आशीर्वाद आकाश से खोल के देंगे। வானத்தின் ஆசீர்வாதத்தினால பூமியின் ஆசீர்வாதத்தினால நான் உன்னை நிரப்புவேன் என்று சொல்றாரு. देखो आकाश के आशीर्वाद धरती के आशीर्वाद से आपको मैं दूंगा ऐसा कहते हैं। வாலாக்காமல் தலையாக்குவேன் நீ கீழாமல் மேலாய்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. पूछने सील होगा ऐसा कहा जाता है परमेश्वर का वचन। நீங்க கடன் வாங்குறவர்களா இருக்க மாட்டீங்க, கடன் கொடுக்கிறவர்களா இருப்பீங்க ஆண்டவர் சொல்றாரு. देखो कर्ज नहीं लोगे कर्ज आप दोगे परमेश्वर कहते हैं। இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னா நமக்குள்ள தாழ்மை இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். देखो ऐसी महिमा के जीवन में देना नम्रता और परमेश्वर का डर हमारे अंदर होना चाहिए। நம்ம பிடித்துக் கொள்வோமானா देखो ऐसा पक्का नहीं நாம் चलेगा। அப்படிப்பட்ட ஒரு glorious life நம்ம வாழ்வோம். देखो ऐसे महिमा के जीवन में बिताएंगे। ஆகையால் ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே இந்த பூமியில நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க சொல்லி நாம கேட்போம். देखो ऐसे महिमा के जीवन इस धरती पे जीने के लिए परमेश्वर ऐसा தேவனுக்கு குறைகள் எல்லாம் நீக்கப்படுவார். आगे समय का मिलने पूरी உங்களுக்கு करेंगे। மிகுந்த சமாதானத்தை கொடுப்பார். आगे समाधान देंगे। உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பார். देखो आपको बहुत खुशी देंगे। மேன்மையான வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்க உங்களை அழைத்திருக்கிறார். देखो अच्छी जीवन देने के लिए परमेश्वर आपको बुलाया है। எதற்கும் நீங்க கவலைப்படாம ஆண்டவரே நீங்க கொடுக்க போகிற மகிமையான வாழ்க்கைக்காக நன்றி என்று சொல்லுவோம். देखो परमेश्वर जो देने वाले महिमा के जीवन के लिए धन्यवाद देंगे। கேட்ட வார்த்தைகள் கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே இந்த மகிமையான வாழ்க்கைக்கு நேராக நீதிகளை வழி நடத்துங்க சொல்லி கேட்ட வார்த்தைக்காக யாராவது சத்தத்தை சுருக்கமாக கருத்தா ஜெபிக்க கேட்கிறோம்.